ஸோ இவ்வளோ நாள் நான் பெருமையாக பேசிட்டு இருந்தேன். என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து இங்கே இருக்காங்க. ஹலோ ஹலோ ரோஷினி. பாண்டிச்சேரியோட தினமலர். Hey guys, good morning. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டியான ஃபன் vlog தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா இன்றைக்கி நாங்கள் வீட்டிலே என்னோடய ஹேரை கட் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த கிளைமேட்டில் வந்து எனக்கு நல்லா இந்த ஹேர் மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அண்ட் இங்கே வந்து ஒரு 3 daysலேயே பயங்கர க்ரீஸியாக ஆகிடுது ஹேர். ஸோ அதனால் ஒரு 2 to 3 daysக்கு ஒன்ஸ் லைக் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னோடய ஹேர் வேறு கொஞ்சம் லென்த்தியாக வளர்ந்துருச்சா. நான் யூஸ்வலாக கொஞ்சம் ஷார்ட்டாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்தியாவிலேயே, பட் இங்கே வந்து வளர்ந்துருச்சு. சரி, அதனால இன்றைக்கி நாங்கள் வீட்டிலே கட் பண்ண போகிறோம். நாங்கள் ஏன் வீட்டிலே கட் பண்ணுறோன்னா, இங்கே வெளியே லைக் நாங்கள் பார்த்த வரைக்கும் 30 to 50 pounds வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஹேர் கட்டுக்கு மட்டும். ஸோ அப்படின்னா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3000 to 5000. ஸோ வந்து அந்த காசை மிச்சம் பண்ணலாம் அண்ட் வந்து ஒரு ஃபன்னாக வந்து இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் ஹேர் கலர் தான் பண்ணியிருக்கேன், ஹேர் கட் பண்ணதில்லை. ஸோ எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ ஹேர் கட் பண்ண போகிறோம். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா வெட் ஹேரில் தானே ஹேர் கட் பண்ணணும். ஸோ இன்னும் என் ஹேர் வெட்டாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி ஹேர் கட் பண்ணுறோம் அண்ட் நல்லா பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ். ஸோ வந்து நாங்கள் ஹாலுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து நாங்கள் இப்போ ஹேர் கட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க வந்து கொஞ்சம் அவங்கள செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ வந்துடுவாங்க. ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸோ இவ்வளோ நாள் நான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். என்னோடய ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து இங்கே இருக்காங்க. வாங்க. ஹலோ ஹலோ ரோஷினி. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த சலூன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க? நாங்க இந்த டோனியாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபஷன் பத்தி சொல்லுங்க. நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட்? நான் வந்து லேயர் கட், அந்த கட், மூன் கட், கப் கட், அந்த கட்ல எல்லாத்தையும் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹேர் கட் வேணும்னா இவங்களை பிங்க் பண்ணுங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, ஓகே, நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இதுதான் வந்து என் ஹேர் பார்த்து என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா ஒரு நாய் மாதிரியே இருக்கு. வாங்க நம்ம ஹேர் கட்டுக்கு போயிடுவோமா? சும்மா என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த கலை ஓகே கைஸ், நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஹேர்லாம் வந்து டீடாங்கிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கீழே க்ளீனாக இருக்கிறதுக்காக ப்ரெப் பண்ண போகிறோம். ஸோ யா, அதுவும் சாதாரண நியூஸ் பேப்பர்னு நீங்கள் நினைக்காதீங்க, பாண்டிச்சேரியோட தினமலர். ஓகே கைஸ். ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? ஓகே கைஸ், கீழே பேப்பர்லாம் போட்டாச்சு. ஸோ இதை வந்து நான் என் பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட தான் பண்ணுறேன். நான் வந்து எதுவும் திருட்டு வேலைலாம் பண்ணல. இது பின்னாடி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இது வந்து பிஃபோர், அப்புறமா நாங்கள் உங்களுக்கு ஆஃப்டர் ட்ரான்சிஷன் காட்டுறோம். வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்லா இருக்கு. பூ எடுத்து வச்சிங்கன்னா, புட்டு எடுத்து வச்சிங்கன்னா, வளையல் எடுத்து மாட்டிங்கன்னா, சாரி எடுத்து கட்டிங்கன்னா, மஞ்சள் எடுத்து பூசிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் வளையல் எடுத்து மாட்டிக்கணும், என் புடவை எடுத்து கட்டிக்கணும், புட்டு எடுத்து வச்சுக்கணும், பூவை எடுத்து வச்சுக்கணும், மஞ்சள் எடுத்து தேய்ச்சிக்கிட்டான்னு நோண்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அறுத்துடுவேன்.
நைஸ். அடுத்து நாங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு Yes. ரிசல்ட் காட்டுறோம். அது வரைக்கும் டாடா பாய் பாய். ஹாய் காய்ஸ். ஸோ வந்து நாங்கள் ஹேர் கட் முடிச்சுட்டு லைட்டாக ப்ளோ ட்ரை பண்ணோம். அண்ட் இப்போ வந்து ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணலன்னா எப்படி? ஸோ வந்து நம்ம சலூன்லலாம் போய் ஹேர் கட் பண்ணும்போது அப்படியே இப்படிலாம் பண்ணுவாங்களே. ஸோ வந்து இப்போ நாங்கள் சலூனில் வந்து ஓஜியாக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நம்ம வீட்டில் ஹேர் கட் பண்ணாலும் அந்த சலூன் ஃபீல்ஸ் கொண்டு வரதுக்காக நம்ம இப்படியெல்லாம் பண்ணணும். ஸ்டைலிஸ்ட் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தா பாருங்க. எவ்வளோ இல்லை எனக்கு புரியல. உன் வயசே 21. 10 வயசுலேருந்தே நீ வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தியா? சாரி. என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஜாப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு vlogல வந்து இப்போ ஹேர் ஸ்டைலிஸ்டும் நானும் வந்து பொசிஷன் ஸ்விட்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு நான் ஹேர் கலர் பண்ணி விட போறேன். நான் வந்து ஹேர் கலரிஸ்டா மாறிடுவேன். அவங்க அப்போ கிளைண்டா இருப்பாங்க. கலையன்ட். எஸ், அவங்க என்னோட கலையன்ட்டா இருப்பாங்க. அந்த வீடியோலாம் வந்து நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ எங்களுக்கு பசிக்குது. நாங்க இப்போ போய் பரோட்டா சாப்பிட போறோம். ஹாய் காய்ஸ். ஸோ வந்து இப்போ நாங்கள் பரோட்டா சாப்பிட உட்காந்துருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நாங்களாம் பயங்கர ஜாலியாக இருக்கோம். இவங்களுக்கு என்ன லண்டன் ட்ரிப் போகிறாங்க, ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க, ஊர் சுற்றுறாங்கன்னு இருக்கோம். பட் அந்த ரியாலிட்டி இங்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இங்கே எவ்வளோ ஒர்க் இருக்குது, எவ்வளோ டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோன்றது எங்களுக்கு தான் தெரியும். என் ஃப்ரெண்டு இப்போ மூஞ்ச பாருங்கள், மூஞ்சிலே உங்களுக்கு அவரோட ரியாக்ஷன்லேயே உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ கூட ஜாலியாக பரோட்டா சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்ததில்ல, நேத்தோட மீதியோட பரோட்டா இது. ஸோ அதை நாங்கள் இன்னைக்கு ரீஹீட் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ வந்து இது நான் வந்து ஒரு நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணணும்னு சொல்லலை. இங்கே வந்து லைஃப் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஜாலியாக படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இல்லை. கோர்ஸுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி இந்த ஹோம் சிக்காக இருக்கிறது, மணி இல்லாமல் we are literally broke இங்கே. ஸோ அது இதுன்னு ரொம்ப நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் இங்கே வந்து இந்த மாதிரி இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வாங்க. இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம், ஊர் சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். அது மட்டுமே கிடையாது, அது பண்ணக்கூட முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்குது எங்களுக்கு. ஸோ யா, நாங்கள் போய் பரோட்டா சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். until then bye bye. Thanks for watching.